பொங்கல் பண்டிகையை முடித்துவிட்டு பொதுமக்கள் சென்னை திரும்புவதால் பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பெருங்களத்தூரில் இருந்து வண்டலூர் இரணியம்மன் கோவில் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தென் மாவட்டங்களில் இருந்து திரும்பும் வாகனங்களால் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆமை வேகத்தில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இதேபோன்று செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியிலும் வாகனங்களின் வருகை அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு வாகனமும் 10 நிமிடங்கள் வரை காத்திருந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பொங்கல் முடிந்து சென்னை திரும்புவோரின் வாகன நெரிசலை கட்டுப்படுத்த வரும் 20ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு காவல்துறையினர் மாற்று ஏற்பாடுகளை செய்துள்ளனர். அதன்படி வெளியூர்களிலிருந்து சென்னைக்கு வரும் கனரக வாகனங்கள் பரனூர் சந்திப்பில் திருப்பிவிடப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் வழியாக மாற்றி அனுப்பப்படுகிறது. கனரக வாகனங்கள் இல்லாத சாதாரண வாகனங்கள் சிங்கப்பெருமாள் கோயில் ஒரகடம் சந்திப்பில் திருப்பி ஸ்ரீபெரும்புதூர் வழியாக செல்லவும். திருப்போரூர் வழியாக சென்னைக்குள் நுழையும் கனரக வாகனங்கள் டாக்டர் அம்பேத்கர் சிலையிலிருந்து திரும்பி செங்கல்பட்டு வழியாக பயணிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி சாலை, கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கனரக வாகனங்கள் இன்று மதியம் 2 மணி முதல் வரும் 20ஆம் தேதி மதியம் 2 மணி வரை அனுமதிக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பல்லாவரம் புதிய பாலத்தில் இன்று பகல் 2 மணி முதல் திங்கட்கிழமை பகல் 12 மணி வரை சென்னை நோக்கி ஒரு வழி போக்குவரத்தாக தேவைக்கு ஏற்ப மாற்றப்பட இருக்கிறது. ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்தை விரைவுபடுத்த ஆம்னி பேருந்துகள் வெளிவட்ட சாலை வழியாக பூந்தமல்லி மற்றும் மதுரவாயில் நோக்கி திருப்பிவிடப்படுகிறது. சென்னை நகருக்குள் மக்கள் பாதுகாப்பாகவும் சிரமமின்றி திரும்புவதையும் உறுதி செய்ய ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தாம்பரம் போக்குவரத்து பிரிவு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் பொதுமக்கள் ஒரே நாளில் சென்னை திரும்புவதை தவிர்க்குமாறு போக்குவரத்து துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி தொடர் விடுமுறை விடப்பட்ட நிலையில் சென்னையில் பணியாற்றும் மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டனர். விடுமுறை முடிந்து ஞாயிற்றுக்கிழமை சென்னை திரும்ப திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் ஒரே நாளில் பொதுமக்கள் சென்னை திரும்பினால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. எனவே ஞாயிற்றுக்கிழமைக்கு பதில் சனிக்கிழமையே சென்னைக்கு புறப்படும் வகையில் பயண திட்டங்களை மாற்றியமைத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை போக்குவரத்து துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த சூழலில் அரசு பேருந்துகளில் 8 லட்சம் பேர் பயணம் மேற்கொண்டதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்துள்ளது. ஜனவரி 10 முதல் 13 வரையிலான 4 நாட்களில் இயக்கப்பட்ட 15,866 பேருந்துகளில் 8,73,000 பேர் பயணித்துள்ளதாகவும் ஜனவரி 15 முதல் 19ஆம் தேதி வரை மொத்தமாக 22,676 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் முன்பதிவு இல்லாத பெட்டிகளை கொண்ட அந்தியோதயா ரயிலில் இருக்கையை பிடிக்க பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு ஏறிய காட்சிகள்தான் இவை. பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையொட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் சென்னை திரும்பி வருகின்றனர். பயணிகளின் வசதிக்காக நெல்லை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. அந்த வகையில் நாகர்கோவிலிருந்து தாம்பரத்திற்கு சென்ற முன்பதிவில்லாத பெட்டிகள் கொண்ட அந்தியோதயா ரயிலில் ஏற பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இருக்கை கிடைக்காததால் பயணிகள் ரயில் பெட்டியின் வாசல், கழிவறை செல்லும் பாதை என கிடைத்த இடத்திலெல்லாம் அமர்ந்து கொண்டு பயணித்தனர். இந்த ஒரு ட்ரெயின் தான் திருநெல்வேலியில இருந்து போகுது. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லயும் கூட்டம் ஏறிட்டு தான் இருக்காங்க. இங்கே அவ்வளவு கூட்டம் இருக்குது. பட் இன்னொரு ட்ரெயின் விட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். இதனிடையே பண்டிகை காலங்களில் அதிக அளவிலான முன்பதிவில்லாத ரயில்களை இயக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர் சென்ற மக்கள் சென்னை திரும்ப வசதியாக மண்டபத்திலிருந்து எழும்பூருக்கு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகை கொண்டாட சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து ஏராளமான மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றனர். பொங்கல் பண்டிகை முடிந்து பலரும் சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு திரும்பி வருகின்றனர். சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் திரும்பி வர ஏதுவாக சிறப்பு ரயில் சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, சீர்காழி வழியாக இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது. படுக்கை வசதியுடன் 9 பெட்டிகள், ஏசி வசதிகளுடன் 3 பெட்டிகள், 4 பொது பெட்டிகளுடன் முன்பதிவும் தொடங்கியுள்ளது. ஜனவரி 19ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மண்டபத்திலிருந்து புறப்பட உள்ள ரயில் திங்கட்கிழமை காலை 11:30 மணிக்கு எழும்பூரை சென்றடையும். தமிழ்நாட்டில் ஆளுநர் பிரச்சனையை வரும் புதன்கிழமைக்குள் தீர்க்க முயற்சிக்காவிட்டால் தாங்களே தீர்க்க முயற்சிப்போம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருந்தது தொடர்பாக ஆளுநருக்கு எதிராக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கை 1 வாரத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங்வி, வில்சன் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநர் குறுக்கீடு செய்வதாக கூடுதல் மனுவை தாக்கல் செய்த அவர்கள் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதை கேட்ட நீதிபதிகள் துணைவேந்தர்கள் நியமனத்திலும் சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்திலும் கடந்த ஆண்டு நிலையே தொடர்கிறதா என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆளுநர் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் அதே நிலை தொடர்கிறது என்றும் தெரிவித்தனர். அப்போது ஆளுநர் தரப்பில் ஆஜரான மத்திய அரசின் வழக்கறிஞர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சித்து வருவதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை வரும் புதன்கிழமைக்கு ஒத்திவைப்பதாகவும் அன்றைய தினத்திற்குள் பிரச்சனை தீர்க்கப்பட்டால் நல்லது, இல்லையென்றால் தாங்களே தீர்க்க முயற்சிப்போம் என்று தெரிவித்து விசாரணையை ஒத்திவைத்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதோடு எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கட்சி தொடக்க அறிவிப்பிற்கான முதல் அறிக்கையிலேயே 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவதுதான் இலக்கு என தாவேக தலைவர் விஜய் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதுவரை இடைப்பட்ட காலத்தில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என்றும் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்திருந்ததாகவும் ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஆளும் அரசுகள் ஜனநாயக மரபுகளை பின்பற்றாமல் தங்களின் அதிகார பலத்துடன் பல மடங்கு அரசியல் அவலங்களை இடைத்தேர்தலில் அரங்கேற்றி வெற்றி பெற்று வருவது வழக்கம் என்பதையே கடந்த கால வரலாறு உணர்த்துகிறது என்றும் அறிக்கையில் ஆனந்த் விமர்சித்துள்ளார். அதன் அடிப்படையில் நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலைப் போலவே வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலையும் தாவேக புறக்கணிப்பதாக ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹெத்தையம்மன் பண்டிகையையொட்டி குன்னூர் அருகே படுகரின மக்கள் நடனமாடிய காட்சிகளே இவை. குன்னூர் அருகே ஜெகதலாவை தலைமையிடமாக கொண்ட 6 கிராமங்களில் வசிக்கும் படுகரின மக்கள் ஹெத்தையம்மன் பண்டிகையை ஆண்டுதோறும் கொண்டாடுகின்றனர். பக்தர்கள் 48 நாட்கள் விரதம் இருந்து குடை மற்றும் செங்கோலுடன் பயணம் மேற்கொண்டனர். பின்னர் காரக்குறை மடிமனையில் குண்டம் திருவிழா நடைபெற்றது. பூசாரி உட்பட பக்தர்கள் 11 பேரும் குண்டம் இறங்கினர். தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள், ஆடல் பாடல்கள் நடைபெற்றன. அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் மாடுபிடி வீரர்களுக்கிடையே சாதிய பாகுபாடு காட்டப்படவில்லை என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் சாதிய பாகுபாடு காரணம் காட்டி தமிழரசன் என்பவர் விளையாட அனுமதிக்கப்படவில்லை என்று சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பகிரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழரசன் தனது டோக்கன் எண் 24 என்று தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரது டோக்கன் எண் 204 என்றும் போட்டிக்கு தாமதமாக வந்ததாகவும்
மழை மற்றும் நேரமானதால் இறுதியாக சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கான சுற்று மட்டும் நடத்தப்பட்டு 9வது சுற்று நடத்தப்படாமல் முடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாடுபிடி வீரர்களின் உடற்தகுதி மற்றும் அவசர காலங்களில் தொடர்பு கொள்ள வேண்டிய விவரங்களை மட்டுமே ஆன்லைன் விண்ணப்பத்தில் கோரப்பட்டிருப்பதாகவும், விண்ணப்பத்தில் இனம், மதம் போன்ற எந்தவித விவரங்களும் கோரப்படுவதில்லை என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். நடப்பாண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் 2 பிரிவுகளாக பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. ஜனவரி 31ஆம் தேதி முதல் பிப்ரவரி 13ஆம் தேதி வரை முதற்கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடரும், மார்ச் 10ஆம் தேதி 2வது கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 27 அமர்வுகளாக நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்கும் விழாவில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானி, ரிலையன்ஸ் அறக்கட்டளை தலைவர் நீட்டா அம்பானி ஆகியோர் பங்கேற்கின்றனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் நாளை மறுதினம் பதவியேற்றுக் கொள்கிறார். பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக முகேஷ் அம்பானி, நீட்டா அம்பானி தம்பதி இன்று வாஷிங்டன் செல்கின்றனர். பதவியேற்பு விழாவை தொடர்ந்து நடைபெறும் அமைச்சரவை வரவேற்பு நிகழ்ச்சி மற்றும் துணை அதிபரின் விருந்தில் இருவரும் கலந்து கொள்கின்றனர். முன்னதாக பதவியேற்பு விழாவிற்கு முன்பு அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்புடன் முகேஷ் அம்பானி மற்றும் நீட்டா அம்பானி கேண்டில் நைட் டின்னர் விருந்தில் கலந்து கொள்கின்றனர். தொடர்ந்து துணை அதிபர் ஜேடி வென்ஸ் மற்றும் அவரது மனைவி உஷா வென்ஸ் ஆகியோரை சந்திக்கின்றனர். ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் எலான் மஸ்க், அமேசான் நிறுவனர் ஜெப் பெசோஸ், மெட்டா தலைவர் மார்க் ஜுகர்பர்க் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்திய அரசு தரப்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்கிறார். அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டின் விளைவாக மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்பில் அருந்ததியர் மாணவர்கள் எண்ணிக்கை தொடர்ச்சியாக உயர்ந்து வருவதாக ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை விடுத்துள்ள அவர், பட்டியலின மக்களிடையே மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த அருந்ததியர் சமூக மக்களுக்கு 3 விழுக்காடு உள் ஒதுக்கீட்டை 2009ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வழங்கியதாகவும், இதனால் உயர்கல்வியில் இன்று அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து தி இந்து ஆங்கில நாளிதழில் வெளிவந்த செய்தி கட்டுரையை மேற்கோள் காட்டியுள்ள அமைச்சர் மதிவேந்தன், 2018-2019ஆம் ஆண்டில் MBBS மருத்துவ படிப்பு சேர்க்கையில் 107 இடங்கள் அருந்ததியர் மாணவர்களுக்கு கிடைத்திருந்ததாகவும், 2023-2024ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் 193 அருந்ததிய சமூக மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்ததாகவும் கூறியுள்ளார். பொறியியல் படிப்புகளில் 2016-2017ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் வெறும் 8.7 விழுக்காடு அளவில்தான் அருந்ததியர் பிரிவு மாணவர்கள் பயன்பெற்று வந்ததாகவும், 2023-2024ஆம் ஆண்டில் 16 விழுக்காடு அருந்ததியர் பிரிவு மாணவர்கள் பயனடைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பள்ளத்தில் கிடப்போரை படிகளில் ஏற்றி வைத்திருக்கிறோம் என்ற பெருமிதத்தோடு திராவிட மாடல் அரசு செயல்படுவதாகவும் அமைச்சர் மதிவேந்தன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதள செயலியான டிக்டாக் மீது அமெரிக்க அரசு விதித்த தடையை நீக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி சீன நாட்டை சேர்ந்த டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அரசு முடிவு செய்தது. அதன்படி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் டிக்டாக் செயலியை தடை செய்யும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு சட்டமாக இயற்றப்பட்டது. அதற்கு அதிபர் ஜோ பைடனும் ஒப்புதல் வழங்கினார். இந்நிலையில் அமெரிக்க அரசின் தடை உத்தரவை எதிர்த்து டிக்டாக் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அதில் கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான அமெரிக்க அரசின் நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியது. இதனை விசாரித்த 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு டிக்டாக் மீதான தடை செல்லும் என ஒருமித்த தீர்ப்பை வழங்கினர். இதனிடையே அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்டு டிரம்ப் டிக்டாக் மீதான தடையை நீக்குவதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி அளித்திருந்தார். இந்நிலையில் 60 முதல் 90 நாட்கள் வரை டிக்டாக் மீது தடை விதிக்காமல் இருக்கும் வகையில் டொனால்டு டிரம்ப் உத்தரவை பிறப்பிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹமாஸுடனான போர் ஒப்பந்தத்திற்கு பாதுகாப்பான இஸ்ரேல் நாட்டின் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேலுக்குள் புகுந்து ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதோடு 250க்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றனர். இதையடுத்து ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து காசா பகுதியில் கடந்த 15 மாதங்களாக இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வந்தது. இதில் 1000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர கத்தார் நாடு நடுவராக செயல்பட்ட நிலையில்
ஹமாஸ் இஸ்ரேல் இடையே போர் ஒப்பந்தம் கையெழுத்தானது. எனினும் போர் உடனே முடிவுக்கு வரவில்லை. இந்நிலையில் பிரதமர் நெத்தன்யாகு தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. முழு அமைச்சரவையும் ஒப்புதல் அளித்த பின்னர் இஸ்ரேல் சிறையில் உள்ள ஹமாஸ் அமைப்பினர் விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவள்ளுவரை சனாதன கூண்டில் அடைத்து காவி உடை அணிவிக்கும் ஆளுநர் முதலில் காவி உடை அணிய வேண்டும் என்று திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி விமர்சித்துள்ளது. திருவள்ளுவர் தினத்தன்று காவி உடை அணிவிக்கப்பட்ட படத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி மலர் தூவியதற்கு கண்டனம் தெரிவித்து முரசொலியில் தலையங்கம் எழுதப்பட்டுள்ளது. பாவேந்தர் பாரதிதாசன் மேற்பார்வையில் ஓவிய மேதைகளில் ஒருவரான வேணுகோபால் சர்மா வரைந்த வெள்ளுடையில் வீற்றிருக்கும் வள்ளுவர் படத்தை தமிழறிஞர்கள் ஏற்றுக்கொண்டதை நினைவு கூர்ந்துள்ள முரசொலி 1960ஆம் ஆண்டு வெள்ளுடை வள்ளுவரையே மத்திய அரசு தபால் தலையாக வெளியிட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் 1967ஆம் ஆண்டு திருவள்ளுவரின் வெள்ளுடை ஓவியத்திற்கு அரசு அங்கீகாரம் வழங்கி அனைத்து அரசு அலுவலகங்களிலும் இந்த ஓவியம்தான் இடம்பெற வேண்டும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டதையும் நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக 1989ஆம் ஆண்டு இந்த ஓவியம் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நிலையில் அரசியல் சட்டப்படி பதவியேற்றுக் கொண்ட ஆளுநர் சட்டம் மற்றும் அரசாணைகளை மீறி தன் விருப்பத்திற்கு வள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசிக்கொண்டு இருப்பதாக முரசொலி கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு என்ற பெயரை சொல்ல கூச்சப்படும் ஆளுநர் வள்ளுவருக்கு காவியடித்து சனாதன வகுப்பெடுத்து குழந்தை திருமணத்தை ஆதரித்து அம்பேத்கரை அசிங்கப்படுத்தும் மேதையை இந்திய குடியரசுத் தலைவராக்கலாம் என திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடு சாடியுள்ளது. ஆளுநரை ஐநாவிற்கு அழைத்துச் செல்லலாம் என்றும் அங்கும் ஆங்கில உடை ஆங்கில மொழியை விடுத்து காவி உடையில் சென்று முன்மாதிரியாக நடந்து காட்ட வேண்டும் என்று விமர்சித்துள்ளது. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க போகும் இந்திய அணி வீரர்களின் அறிவிப்பு இன்று வெளியாக இருக்கிறது. பிப்ரவரி 19ஆம் தேதி பாகிஸ்தானில் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் தொடங்க உள்ளன. இந்த போட்டித் தொடரில் இந்தியா விளையாடும் போட்டிகள் மட்டும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் சாம்பியன்ஸ் கோப்பையில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய அணியை ரோஹித் சர்மா வழிநடத்த இருக்கிறார். பார்டர் கவாஸ்கர் கோப்பை 5வது டெஸ்ட் போட்டியின் போது காயமடைந்த பும்ரா சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட்டில் பங்கேற்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மிகவும் எதிர்பார்க்கப்படும் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி வரும் பிப்ரவரி 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது.